சாரிங்க, அவ ஏதோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு வேற அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குல்ல? ஓகே ஓகே ஓகே. இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் கண்டிப்பா எங்கேயாவது சேர்ந்து மீட் பண்ணலாம். அன்னைக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வாங்க, நான் என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன். ஓகேவா? டபுள் ஓகே. சரிங்க, நான் வரேன். see you soon. ஒரு நிமிஷம், என்னங்க உங்க நம்பர் கொடுக்காம போறீங்க? மறந்தே போயிட்டேங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். ஓகேயா? ஓகே, பை. see you. பை. ஹலோ, ஹாய். என்ன லட்சுமி, கையில ஏதோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு ஓவர் திங்கிங்ல இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்தது கூட தெரியாம ஏதோ சிந்தனையில இருக்கீங்க. அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த அப்ளிகேஷன்ல? இது ஆபீஸ்ல கொடுத்தாங்க பிரதீபா. கேண்டீன் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்டது. இன்னும் 2 நாள்ல 3 lakhs கட்டணும். am I right? இல்லனா கடையவே காலி பண்ண வச்சிருவாங்க. அதானே? I know all the details, Lakshmi. Okay. எப்படி அவ்ளோ பெரிய அமௌண்ட் கட்ட போறீங்க? உங்க அருமை மக சந்தோஷ் கிட்ட கேட்க போறீங்களா? well, I think உங்க கடை இன்னும் 2 நாள்ல காலியாக போகுதுன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் யார் தெரியுமா? உங்க சன் சந்தோஷ் தான். ஏன் பிரதீபா, அடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம், அதானே? உங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. Yeah, obviously man. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கத்தான் செய்வாங்க. What? புரியலையா? பின்ன இந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் பேரும் உங்களால போச்சு. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபாலிங் எனக்கு ஹாப்பியா இருக்காதா? I am very happy. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பிரதீபா. இன்னும் இந்த கேண்டீன் என் கையை விட்டு போகல. ஓ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தோக்கறதா இருந்தாலும் ஜெயிக்கிறதா இருந்தாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். சூப்பரா இருக்கு. பஞ்ச் டைலாக்ல கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. நடைமுறைக்கு ஒத்து வராது மேடம். நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு? 3 lakhs லக்ஷ்மி, எப்படி ரெடி பண்ண போறீங்க? அதுவும் 2 daysல. You want my help? But conditions apply, okay? உங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இன்னும் வரல பிரதீபா. அப்படியே வந்தாலும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன். எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்கள நான் கைவிட்டதில்ல. அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். நான் கும்பிடுற முருகன் என்னை கைவிட மாட்டாரு. என்ன லட்சுமி இது? நீங்க பண்ற உதவிகள் எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? எங்க அபார்ட்மெண்டோட அன்னை தெரேசாவே நீங்க தானே? You know what? Actually, I like you so much. ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஆனா நீங்க பண்ற நல்ல காரியங்கள் சுத்தமா பிடிக்காது. அதுதான் இந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கான அங்கீகாரத்தையே கெடுக்குது. இத பாருங்க பிரதீபா, நான் எதையுமே பிளான் பண்ணி பண்றதில்ல. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட மனசுல என்ன படுதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ற நல்ல விஷயம் ஒன்ன பாதிச்சா
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. நாம மத்தவங்களுக்கு கஷ்டப்படும் போது செய்யற உதவிதான் நாம கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு உதவும். எங்க உதவிலியே லக்ஷ்மி, நீங்க இப்ப கஷ்டத்துல எல்லாம் இருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்க பண்ண தர்மம் உங்க தலைய காக்கணும்ல. லக்ஷ்மி, தர்மம் தலையும் காக்காது வாலும் காக்காது. See, I tell you what, தனக்கு மிஞ்சிதான் தானும் தர்மம் எல்லாம், ரைட்? அன்னைக்கு அந்த சிங்காரம் ஒரு உதவின்னு வந்து கேட்டப்போ நாங்க எல்லாருமே கைவிரிச்சோம். ஆனா நீங்க இருக்கிற மொத்தத்தையும் அள்ளி கொடுத்து ஓவர பில்டப் பண்ணீங்க. இப்ப என்னாச்சு? சிங்காரம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்ப உங்க ப்ராப்ளம்க்கு யார் வருவா? டெஃபினட்டா சொல்றேன், சிங்காரத்தால நீங்க கொடுத்த பணத்தை உடனே ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதுக்கு தான் சொல்றது, அன்னைக்கு நீங்க அந்த பணத்தை கொடுக்காம உங்க அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இப்படி பரிதவிச்சு நிக்க வேண்டியதில்ல. பாருங்க. என்ன பேசுறீங்க பிரதிபா? சிங்காரம் பொண்ணு அடிபட்டு ஆபத்தான நிலையில இருந்தா அந்த நேரத்துல நான் பணம் கொடுக்கலன்னா அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கும். ஒரு உயிரை காப்பாத்துறதை விட மேலான செயல் வேற இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சதுனால எனக்கு இந்த கேண்டீன் கான்ட்ராக்ட் போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இது பாருங்க பிரதிபா, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். உங்களை யாராவது இப்ப கூப்பிட்டு அட்வைஸ் கேட்டாங்களா? போங்க பிரதிபா, வழக்கம் போல அடுத்தவங்களோட வீட்டு விஷயங்களை கூடி நின்னு பேசுங்க. போங்க. ஐ பிட்டி யூ லக்ஷ்மி. இவ்ளோ அடி வாங்கியும் உங்க திமிர அடங்கலையே. இதுக்கு பேர் திமிர் இல்ல, தன்மானம், சுய கௌரவம் கூட சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. போங்க பிரதிபா. இப்ப சொல்ற லக்ஷ்மி, நீங்க அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட மிஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல வந்து நிக்கத்தான் போறீங்க. அத நான் பார்க்கத்தான் போறேன். உங்க ஆசை நடக்காது பிரதிபா. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் பாத்துப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. Is it? All the best. பாத்துக்கலாம். லக்ஷ்மி மேடம் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியாவது உதவணுமே. இங்க பாருங்கம்மா, இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம்ல இருக்கிற டீடைல்ஸை ஃபில் அப் பண்ணி அது கூட டெபாசிட்டா 3 லட்சத்துக்கு டிடி அல்லது செக் கொண்டு வந்து கொடுத்தாதான் உங்க கேண்டீனை இங்க நடத்த முடியும். அத்தை, பவி வந்துட்டியா? என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்ல பவி, நான் உனக்கு டீ எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க அத்தை, என்ன ஆச்சு? ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பவி. அத்தை, என்ன கையில ஏதோ அப்ளிகேஷன் மாதிரி இருக்கு, கொடுங்க. என்ன அத்தை, ஏதோ கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு? ஆமா பவி, ஆபீஸ்ல கேண்டீன் நடத்தணும்னா கான்ட்ராக்ட் எடுத்து அக்ரிமெண்ட் போடணுமா. ஆபீஸ் மீட்டிங்ல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. ஓ சரி,
அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க அத்த? கான்ட்ராக்ட் தானே, எடுத்துட்டா போச்சு. இல்ல பவி, அதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா கட்ட வேண்டியது இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசனையாவே இருக்கேன். அத்த என்ன அத்த, ஏதோ மூணாவது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க அத்த, எவ்வளவு கட்டணும்? பவி, 3 லட்சம் ரூபாய் கட்டணுமா? அதுவும் 2 நாள்ல கட்டணுமா? இல்லனா கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. 3 லட்சம் தானே, என் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு அத்த, எடுத்து கட்டிடலாம். இல்ல பவி, வேண்டாம். அதான் 2 நாள் டைம் இருக்குல்ல, நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். என்ன? ஓ, பட்டும் படாம பேசுறீங்கல்ல அத்த. அத்த, நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்க மருமக கொடுத்தா வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுக்கு இல்ல பவி, நான் அது சரி, ஓகே. நீங்க என்கிட்ட சும்மாலாம் வாங்கிக்க வேண்டாம், நான் கடனா கொடுக்கறேன். நீங்க வாங்கிக்கோங்க, மறுபடியும் எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க, ஓகேவா? இந்த மௌனம் நான் சம்மதத்துக்கு அறிகுறியா எடுத்துக்கிறேன், சரிங்களா? இருங்க, நான் செக் புக் எடுத்துட்டு வரேன். இது ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான், நான் சைன் பண்ணிட்டேன். சந்தோஷ் வந்ததும் அவன்கிட்டயும் சைன் வாங்கிட்டா நம்ம பணம் எடுத்துடலாம். அப்போ குட்டி கூட இதுல கையெழுத்து போடணுமா? வேண்டாம் பவி, கண்டிப்பா குட்டி இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அத்தை, நான் கேட்டா அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நீங்க சும்மா உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், சரிங்களா? இல்ல பவி, ஏற்கனவே நான் அங்க கேண்டீன் வச்சிருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அவன் வேண்டான்னு சொன்னான். நான் தான் அந்த கேண்டீனை வச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் கிட்ட கேட்டு அப்புறம் அவன் அதுக்கு வேண்டான்னு சொல்றதை விட கேட்காம இருக்கிறது அவ்வளோ நல்லது. அத்தை, இது என்னோட பணம். நான் அவன் கிட்ட காரணம் சொல்லிதான் சைன் வாங்கணும்னு இல்ல. நான் கேட்டா அவன் போடுவான். நான் சைன் வாங்குறேன், நாளைக்கு போய் நம்ம இந்த பணத்தை வித்ட்ரா பண்றோம், ஓகேவா? அத்தை, டோன்ட் வரி அத்தை. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. நாளைக்கு நம்ம பணத்தை எடுக்கிறோம், கட்டுறோம், கேண்டீன் கான்ட்ராக்ட ஓகே பண்றோம். தைரியமா இருங்க. சந்தோஷ், ஒரு நிமிஷம் இரு. இந்த செக்ல ஒரு சைன் போட்டு கொடு. என்ன செக்? என்ன 3 lakhsலாம் போட்டிருக்கு? இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்? கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது.
சைன் போடு சந்தோஷ். அர்ஜென்ட்டா தேவைப்படுதா? எனக்கு தெரியாம என்ன அர்ஜென்ட் அப்படி உனக்கு? என்ன சந்தோஷ், எல்லாத்துக்கும் காரணம் சொன்னாதான் சைன் போடுவியா? நான் தான் ஒரு அர்ஜென்ட்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்தா சைன் போடு. என்ன பவி, நான் உன்னோட புருஷன், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1000 10,000னா பரவாயில்ல, 3 லட்சம் ரூபா எப்படி கேட்காம இருக்க முடியும்? இங்க பாரு, என்ன காரணம்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டுத்தரேன். என்ன கோவப்படுத்தி பாக்குறியா? இது என்னோட பணம், இத நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். சும்மா ஒரு சேஃப்டிக்காக ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சது தப்பா போச்சு போல. ரொம்ப தான் பேசுற. நீ ஒழுங்கு மரியாதையா இதுல சைன் போடு, இல்லனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற பவி? நீ காரணம் சொல்றதுக்கு பதிலா இவ்வளவு டென்ஷன் ஆகுறத பார்த்தா எனக்கு இன்னும் டவுட் அதிகமா தான் ஆகுது. நீ எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் நீ காரணம் சொல்லாம நான் இதுல சைன் போட மாட்டேன். இங்க பாரு சந்தோஷ், நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. பவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. குட்டி, எனக்கு பணம் தரத்துக்காதான் பவி உன்கிட்ட கையெழுத்து கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? ஆபீஸ்ல அவங்க வச்சிருக்கிற கேண்டீனுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணனும், அதுக்கு தான் கேக்குறேன். நீ முதல்ல சைன் போடு. எப்படி ஆபீஸ்ல இருக்க கேண்டீனுக்கு கான்ட்ராக்ட் போட நான் காசு தரணுமா? சூப்பர், நல்லா இருக்கே உன் கதை. இங்க உன் காசை யாரும் கேட்கல, என் அக்கவுண்ட்ல இருக்கிற என் காசை எடுக்கதான் உன்கிட்ட சைன் கேட்டுட்டு இருக்க, புரியுதா? சைனோ காசோ என்னால முடியாது. நானே அவங்க கேண்டீன் வச்சிருக்கிறது பிடிக்காத, எப்படி அதை காலி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவே நான். இப்பதான் அவங்க கேண்டீனை காலி பண்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அத நான் விட்டுருவேனா? நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் இதுல நான் சைன் பண்ணவே மாட்டேன். முடியாதா? உன்னோட எண்ணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க சொந்த கால்ல நின்னு எங்க உன்னை விட அதிகமா சம்பாதிச்சிருவாங்களோன்னு உனக்கு பயம், அதானே? என்னது, எனக்கு பயமா? ஆமா, இவங்க பண்ண போறது அப்படியே 1000 கோடி ரூபாய் பிசினஸ், அப்படியே அம்பானியா முந்திருவாங்க. ஏண்டி நீ வேற? பவி, வேண்டாம் பவி. உங்க 2 பேருக்குள்ள என்னால எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? அததான் இழுத்து விட்டீங்களே, அப்புறம் என்ன? என்னால பிரச்சனை வேணாம், அது வேணாம், இது வேணாம் டிராமா பண்ணி சீன் போட்டுட்டு இருக்கீங்க. பவி, எனக்கு அந்த பணம் வேண்டாம் பவி. தேவையில்லாம நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. அத்தை, நீங்க இருங்க. சந்தோஷ், அத்தை முதல்ல ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் டா இது. அவங்க சம்பாதிச்சு யாருக்குடா அதை கொடுக்க போறாங்க? உனக்கு தானடா எல்லாம் வரப்போகுது, அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சரி, ஓகே, நாம அவங்களுக்கு இதெல்லாம் சும்மா ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், கடனா கொடுப்போம். அதை அவங்க திருப்பி கொடுத்துட போறாங்க. என்ன பேசிட்டு இருக்க? இவங்க கேண்டீன் வச்சிருக்கதே நான் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க. பவி, நான் தான் சொல்றேன்ல, விடுன்னு. நான் பாத்துக்கிறேன். அதான் சொல்றாங்கல்ல பாத்துக்கிறாங்கன்னு. உனக்கு என்ன, விட்டுட்டு போவியா? அதை விட்டுட்டு தேவையில்லாம. டேய் முட்டாள், 2 நாள்ல அவங்களால எப்படிடா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ண முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்ட? என்னது, 2 நல்ல பணம் கட்டணுமா? இல்லைன்னா காலி பண்ண சொல்லிருவாங்களா? அவங்க காலி பண்ணா சந்தோஷப்படுற முதல் ஆளு இந்த சந்தோஷா தான் இருப்பேன். பைத்தியமாடா நீ? அவங்க விழறதுல உனக்கு என்னடா அப்படி ஒரு சந்தோஷம்? உன்னை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. ஏன் நீ கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்ப கூட எதை பத்தியும் யோசிக்காம அவங்க அம்மா ஞாபகமா இருந்த சொத்தை வித்து உனக்கு பணம் தரல? அந்த கார்ல தானே நீ இப்ப நல்லா வளம் வந்துட்டு இருக்க. அம்மான்ற பாசம் தான் இல்ல, ஒரு நன்றி விசுவாசம் கூடவா இல்ல? என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோன்ற திமிருல பேசிட்டு இருக்கியா? இந்த பாரு, என்ன கூப்பாடு போட்டாலும் இந்த செக்ல நான் சைன் பண்ண போறதா இல்ல. டேய்,
ஏன் பணத்தை என்கிட்ட குடுக்கறதுக்கு உனக்கு எதுக்குடா அவ்வளவு கோவம் வருது? இங்க பார் சந்தோஷ், நீ மட்டும் இப்ப சைன் போடல, நான் உன் மேல கோர்ட்ல கேஸ் போட கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன்.